ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. நாடு முழுவதும் மக்கள் பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருட்கள், அன்றாட பொருட்களுக்கான GST வரி 2 அடுக்குகளாக குறைக்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்த நிலையில் அது நேற்று முதல் நடைமுறைக்கு வந்திருந்தது. இதுகுறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். 8 ஆண்டுகளுக்கு முன்பே GSTயை குறைத்திருந்தால் இந்திய குடும்பங்கள் பலனடைந்திருக்கும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அன்னை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், முதலமைச்சர் இது குறித்து என்னென்ன விஷயங்களை முன்வைத்திருக்கிறார்? வணக்கம் ஷாம். நாடு முழுவதும் சீர்திருத்தப்பட்ட GST வரி குறைப்பு என்பது நேற்று முதல் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு கேள்விகளை எழுப்பி அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவை ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். இந்த பதிவில் GST வரி குறைப்பாலும் வருமான வரி விலக்குக்கான உச்சவரம்பை உயர்த்தியதாலும் இந்தியர்கள் 2.5 லட்சம் கோடி ரூபாயை சேமிக்கலாம் என மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கூறியிருக்கிறார். இதைத்தானே தொடக்கத்திலிருந்தே எதிர்கட்சிகளான நாங்கள் வலியுறுத்தி வந்தோம். 8 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் இந்திய குடும்பங்கள் இன்னும் பல கோடி ரூபாயை எப்போதே சேமித்திருக்குமே என கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள வரி குறைப்பில் சரிபாதி அளவு மாநில அரசுகளின் பங்கில் இருந்துதான் செய்யப்படுகிறது. இந்த உண்மையை ஒன்றிய அரசு மறைப்பதாலும் பாராட்ட மறுப்பதாலும் இதனை சுட்டிக்காட்ட வேண்டியது எனது கடமையாகிறது. மற்றொரு புறம் ஒன்றிய பாஜக அரசு மாநிலங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய நிதியை தர மறுத்து வருகிறது எனவும் இந்தி திணிப்பை ஏற்க மறுக்கும் ஒரே காரணத்திற்காக ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதி மறுக்கப்படுகிறது. இது அநீதி. இந்த அநீதி எப்போது முடிவுக்கும் வரும் என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தங்கள் உரிமைகளை பாதுகாத்து தம் மக்களுக்காக முன்வைக்கும் மாநில அரசுகளை தண்டிப்பதன் வழியாக இந்திய வளர்ச்சி பெற முடியாது. கூட்டாட்சி கருத்தியலுக்கு மதிப்பளியுங்கள், உரிய நிதியை விடுவீங்கள், மக்களுக்கு நியாயமாக சேர வேண்டியதை தந்து அவர்களை பயனடைய விடுங்கள் என மத்திய அரசை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதி மறுக்கப்படுவது இந்த அநீதி எப்போது முடிவுக்கு வரும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். நாடு முழுவதும் சீர்திருத்தப்பட்ட GST வரி குறைப்பு நேற்று முதல் அமல்படுத்திருக்கப்பட்டிருக்கும் நிலையில அது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 8 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த GST வரியை குறைக்காது ஏன் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை முன்வைத்து தற்பொழுது அவருடைய X வலைதள பக்கத்தில் பதிவை ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.